வேதங்களை ஓதுபவருக்கும் வேற்றுமை பாராட்டுவாங்க. நாம சைவர்கள், அவங்களாம் வைதீகர்கள், ஐயோ அவங்களுக்கும் நமக்கு ஆகாது, நம்மளாம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்மளாம் சைவர்களாக இருக்கிறோம், நம்ம கோயில்கள் இது, நம்ம கோயிலுக்குள்ள நாம நம்ம போகிறதுக்கு தடையா? இல்லையே, அப்படி கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுங்க. அந்த முட்டைக்குள்ள ஒரு கரு இருக்கு, அதுக்கடுத்து ஒரு வெள்ளை திரவம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஓடு இருக்கு. இது மாற்றி இருந்தால் குஞ்சு பொரிக்குமா? இல்லை, குஞ்சு பொரிக்காது இல்லையா? அப்போ இறைவன் அதுக்குன்னு ஒரு அடுக்கு கொடுத்துருக்கான். வேதம் இங்கே நின்று, வேதம் யாரும் சாமி காதில் போய் ஓத போகிறது இல்லை. வேதம் ஓதுவதற்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது மாதிரி திருமுறை ஓதுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. சாமி எதெல்லாம் அதை கேட்பானா இதை கேட்பான், அப்படி ஒரு வேற்றுமை நமக்கு வரவே கூடாது. சாமிக்கு அதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும். நமக்கு ரெண்டு கண்கள். ஔவையார் அழகாக சொல்லுவாங்க இல்லையா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னைனா என்ன மொழி? அது தமிழ். பிதாங்கிறது என்ன மொழி? சமஸ்கிருதம். நமக்கு ரெண்டு கண்ணுன்னு ஔவையார் சொல்றாங்க. அவங்கள விட இவர்கள் யாரு? இவங்கெல்லாம் யாரு? தமிழில் கரை கண்டவர்களா? இல்லையே, இல்லையே. நமக்கு ஔவையார் தானே. ஔவையார், நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்கள் இருக்காங்க, 4 இருக்காங்க, 63 இருக்காங்க, இன்னும் பல அறிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க. அவர்கள் பேச்செல்லாம் கேட்கறத விட்டுட்டு இவங்க பேச்செல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மூளை குழம்பிடும். நாம யோசிக்கணும். இறைவன் ஒவ்வொருத்தவனுக்கும் அழகா அறிவு கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு தான். நாம சிந்திக்கணும், இவர்கள் சொல்றது சரியா, இவர்கள் சொல்றது சரியா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒவ்வொரு நூலையும் எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, இல்லை மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் பாடினார். அவர் பாட்டுக்கு அருமையாக தனக்கு தோணின பணுவல்களை அழகாக பாடினார். என்ன திருவாசகம்? என்ன நன்றி மறவாமை, பிரிவு ஆற்றாமை. அவர் தன்னுடைய குருவை பிரிய முடியாமல் அவ்வளவு உருகிய பாடிய பாடல்கள் எல்லா இடத்துலையும் பாடிட்டு போயிட்டார். இந்த பாடல்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சது யாரு? சிவபெருமான். ஏன்னா அவர் தான் எழுதி வாங்கிக்கிட்டார். அவர் எழுதலையே, மாணிக்க வாசக பெருமான் எழுதின மாதிரி தகவல் இல்லையே. சிவபெருமான் தான் அழகா எழுதி எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டார். எனக்கு வேணும்னா என்ன? நமக்காக சிவபெருமான் எழுதினார். அழகிய சிற்றம்பலமுடையார், நீங்க யாரும் சந்தேகப்பட வேண்டாம், நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அழகிய சிற்றம்பலமுடையார்னு சொல்லிட்டு எழுதி நம்ம கிட்ட கொடுத்த வார்த்தையை ஒருத்தர் தவறா பேசும்போது நமக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு. அவரும் மண்மேல் ஒரு உயிர் தான், இறைவன் படைத்த குழந்தை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவரு இவ்வளவு மோசமா பேச வேண்டிய அவசியம் என்ன? அவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவசரப்பட்டு இவ்வளோ சிவனடியார்கள், இவ்வளோ அறிந்த மக்களின் மனதை புண்படுத்தியிருக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருவாசகம் எல்லாம் படிக்கணும். திருவாசகத்தை போல் ஒரு நூல் இருக்குமான்னு தெரியல. ஆனால் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அறிந்துதான் சொன்னார்கள். நம்ம வள்ளல் பெருந்தகையும் கூட சொல்கிறார் இல்லையா, என் ஊன் கடந்து உயிர் கலந்து ஒட்டாது இனிப்பதுவே. அதை பற்றி திருவாசகத்தை பேசும்போது அவர் எவ்வளவு வியந்திருப்பார். அதை நம்ம படிக்கணும் இல்லையா? அதில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம உணரணும் இல்லையா? திருமுறையை ஓதுங்கள், திருமுறையே தாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? திருமுறையோதாய் திருமுறையே தாய். திருமுறையை படிக்க 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 ஒவ்வொரு டைமும் திரும்ப படிக்க நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். உண்மை பொருள் உண்மையாகவே விளங்குங்க. எல்லாருமே திருமுறை படிச்சிங்கன்னா உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு செல்வம் தான் அது. அம்மா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். இறைவன்னா யாரு? உண்மையாக சொல்கிறேன், நம்மளுடைய ஹிந்து மதத்தில் மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. நீ படி, இறைவன் உன்னை ஆட்கொள்வான், நீ படி அப்படின்னு கட்டாயப்படுத்துறது கிடையவே கிடையாது. நீயா எடுத்து படித்து இறைவன் உன்னை ஆட்கொள்றதா இருந்துச்சுன்னா, இறைவன் ஆட்கொள்றதா இருந்துச்சுன்னா நீயா படித்து நீயா வந்துருவ. இங்கே யாரும் உன்னை கட்டுப்படுத்துறது போல பிற சகோதர பிற சமயங்களில் இருக்கிற மாதிரி நீ இந்த கிழமையில இதெல்லாம் படித்தே ஆகணும், நீ படித்தே ஆகணும், இதை படித்தே ஆகணும் கிடையாது. உணர்பவன் அவன் தானே தேடி வருவான், அதை எடுத்து படிப்பான். உண்மையா இது சுதந்திரம் இல்லையா? மனித சமூகத்துக்கு சுதந்திரம் இல்லையா? சைவ சமயத்தில் இருக்க மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்க முடியாது. நீ கடவுளே இல்லைன்னு சொல்றியா? வா, நீ இவன் சகோதரன் தான், உனக்கு உள்ளொளி தோன்றும் போது நீ வருவாய், வா உட்காரு. நீ வேற சமயமா? நீயும் என் சமூகம் தான், உனக்கு தோன்றும் போது நீ வருவாய். இல்லையே, நீ ஒரு மாற்று சமயம்ங்கிறதுனால நீ கடவுள் மறுப்பாளன், நீ மாற்று சமயத்தை சேர்ந்தவன், நீ கடவுளுக்கு நெருக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க இங்க. நீ கடவுளின் குழந்தை, உனக்கு தோன்றும் போது ஒரு கால் உணரும் போது கண்டிப்பா உரைக்கும், அப்ப நீ வருவ. சாமி உன்னையும் ஆட்கொள்வார். நீ கடவுள் இல்லைன்னு சொல்லப்பா, நீ திட்டுப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. இதோ இவர் திட்டினாரு, சிவக்குடியில் சேர்ந்த பேர் அன்பர், அவர் திட்டினார் இல்லையா, அவரையும் சாமி ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவருக்கும் பல பிறவிகள் இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி
முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அப்பா அவரே தான் அதே பாடலில் சொல்லுவார், சிவபுராணத்தில் சொல்லுவார், வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்ம ஐயா. என்னால் முடியல சுவாமி, இந்த உடலுக்குள்ளே என்னால் வாழ முடியல, என்னை தயவு செஞ்சு ஆட்கொள்ளும் சுவாமி, என்னை எடுத்துக்குங்க, கொண்டு போங்க அப்படின்னு அந்த உருகி உருகி சொல்கிறார் இல்லையா, அந்த பிரிவு ஆற்றாமை. அதோட ஒரு அருமையை யாரால சொல்லிட முடியும்? நீ இது எழுதி வைத்த கதைகள் இல்லை, அனுபவ பணுவல்கள். உணர்ந்து 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 அனுபவத்தில் வந்த விஷயங்களை நம்ம பெருமக்கள் கொடுத்துருக்காங்க. இது கதைகள் சொல்லி இதை நம்பு இதை நம்பு இதை நம்பு சொல்லலையே, சொல்லவே இல்லை. இது அனுபவ பணுவல்கள். எடுத்து படித்து பாருங்க, அவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்குள்ளேயும் உணர்வீர்கள். அதை நீங்கள் உணரும் போது இறைவன் யாரென்று தெளிவீர்கள். உண்மைதாங்க. இங்கே ஹிந்து மதத்தில் ஏகப்பட்ட உருவ வழிபாடுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் தேடி தேடி போய் பார்த்தீங்கன்னா, நல்ல பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தேடி பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தில் இறைவனுக்கு உருவம் கிடையாது, பரபிரமத்துக்கு உருவம் கிடையாது. பரபிரமம் நமக்காக, உயிர்களுக்காக இறங்கி வந்து ஒவ்வொரு உருவம் தான் மகேஸ்வர உருவங்கள் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் படிங்க, ஒவ்வொரு உருவம் தாங்கி நமக்காக இறங்கி வந்தார் இல்லையா. அருமையான ஒரு விஷயம். அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் தமிழோட முதல் எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. நம்ம வள்ளுவ நாயனார் சொல்லுவார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரம் எப்படி வந்து இருக்கிற உலகத்தில் இருக்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்தோ, அதுபோல் இறைவன் தான் இருக்கிற எல்லா உலகத்துக்கு அடிப்படை இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவ நாயனார் சொல்கிறார். எப்படி வந்து உலகத்தில் இருக்கும் அனைத்து எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தாகும். சைனீஸ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, உருது பேசுகிறாங்க, எல்லா எழுத்துக்கும் எப்படி முதல் எழுத்தாக முடியும்? கேள்வி கேட்குறீங்களா? எடுத்தோடனே படிச்சிடுறீங்க, படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கேட்டு பாருங்களேன், எப்படி உலகத்தில் இருக்கும் அனைத்து மொழிகளுக்கும் முதல் எழுத்தாகும்? கேட்டு பாருங்களேன். எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் வாயை எந்த ஒரு விகாரப்படுத்தாமல் வாயை திறந்தாலே உருவாகும் மொழி, உருவாகும் வார்த்தை வாயை திறந்தாலே வரும். வாயை திறந்தாலே, அதை நீங்கள் விகாரப்படுத்தினீங்கன்னா அதை மாற்றி அமைத்தீர்கள். உங்கள் நாக்கு பல்லு இதை வைத்து மாற்றி அமைத்தினீங்களா வேற எழுத்துக்கள் வரும். இந்த அடி நாக்கை வந்து 2 பக்கம் விரித்து 2 பக்க பல்களை தொட்டீர்கள் என்றால் ஈ வரும். ஆவை விகாரப்படுத்தினால் ஈ வரும். அதுபோல தான் எல்லா மொழிகளும் பிறக்கும். இயல்பாகவே ஒரு எந்த ஒரு உயிரானாலும் அதுக்குள் இருந்து தோன்றும் ஒரு எழுத்து, அடி உள்ளிருந்து காற்று வெளிப்படும் போதே என்று தான் தோன்றும். அதைத்தான் அழகாக வள்ளுவ நாயனார் தெளிவாக சொன்னார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையானது. அதுபோல இறைவன் உலகிற்கு அடிப்படையானவன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். அது உண்மை என்றால் இதுவும் உண்மைதான். ஆய்வு பண்ணுங்க. இங்கே நிறைய நம்மளை பிரித்து ஆள்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் தெளிவாக யோசிங்க. நம்மளுடைய நூல்கள் இருக்குது, நம்மளுடைய சங்க இலக்கியங்களை வச்சே நம்மளை பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம படிக்கலையே. நம்ம படிச்சிருந்தா தான் நமக்கு உண்மை தெரியும். நீ போய் சொல்கிறடா அப்படின்னு அழகாக சொல்லிடுவோமே. நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும். படிங்க, சங்க இலக்கியம் எடுத்து படிங்க. ஏதாவது தரவு கொடுத்தாங்களோ அது உண்மையா என்று சோதியுங்கள். நம்பிக்கையின் பெயரால் மட்டும் அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஆமாம் அது உண்மையாக தான் இருக்குது, என் தலைவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. அதை எடுத்து அந்த தரவை எடுத்து உண்மையான்னு சோதிச்சு பாருங்கள். நீங்கள் சோதிச்சிங்கன்னா உண்மை நமக்கு என்ன, இது என்ன உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். நம்மளுடைய சமயம் படிப்படியாக வளர்ந்த சமயம். ஒரு காலத்தில் இருந்ததா உங்கள் சமயம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. பிறக்கும்போது நம்ம எல்லாமே என்னவா இருந்தோம்? ஒரு காலத்தில் வந்து அமீபா, செல்கள் இப்படி தான் இருந்தோம். உலகம் ஒவ்வொரு இதுவாக வளர்ந்து வந்தது. உயிர்கள் வளர்ந்து வந்து இன்று மனிதனாய் நிற்கிறோம். என்னென்னவா வளர்ந்து வந்திருப்போன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல தான் சமயமும் அழகாக இறைவன் நமக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர்களை அனுப்பி நம்மை வகைப்படுத்தி அழகாக கொண்டு வந்திருக்கான். நீங்கள் திருமுறைகளை படித்தால் ஒழிய அது யாருக்கும் தெரியாதுங்க. திருமுறைகளை படித்தா மட்டும்தான் நாம் எப்படி இப்படி வந்திருக்கோம், மனித சமயம் மனித இனம் மட்டும் இல்லாமல் உலக உயிர்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். சமயங்களை படிங்க. திருமுறை ஓதாய் திருமுறையோ தாய் பாங்குடையர். அழகாக நகைப்பாக சொல்லுவாங்க. அந்த பாட்டில் அழகாக வரும். திருவெம்பாவையில் அழகாக மற்ற பெண்கள் வந்து சேர்ப்பாங்க. இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? முத்தன்ன வெண்ணகையாய், அழகாக சொல்ல, முத்து போல சிரிப்பவளே முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எழுந்து எதிர் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். நேற்று வரைக்கும் வந்து எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருந்த, அழகாக முத்து போல சிரிச்சு என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி இவ்வளோ முத்தாக பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு ஏன் கதவை கூட திறக்காமல் உள்ளே தூங்கிட்டு இருக்கே, வந்து உன் கடை திறவாய் அப்படின்னு இவங்க சொல்லும் போது உள்ளிருந்து அவங்க சொல்லுவாங்க,
பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள்லாம் பழைய அடியாருங்க, நான் புதிய அடியாருங்க, என்ன மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இயல்பாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் பழ அடியாருங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தை தான் அதுவும். பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புதிய அடியார் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு இவங்க கேட்கும்போது அந்த அம்மையார்கள் சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, எத்தோ நின் அன்பு. அடிப்படை விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருமுறை நம்ம வியக்க வைக்கும். நம்மளால் பாட முடியாது. நம்ம பாடுறோம் இல்லையா? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா. பித்தாங்கிற வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவோம். பித்தானா பைத்தியக்காரனா? அதுதானே அடிப்படை. அவங்களாம் பித்தன் அப்படின்னு சொல்கிறல்ல, பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்ற. பித்தனா பைத்தியக்காரனா? ஆமாம். எப்போ சொன்ன பித்தனுக்கு பைத்தியக்காரன்? கல்யாண மண்டபத்தில் வந்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினார் இல்லையா? அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்து நீர் என்ன பித்தரோ அல்லது பேயரோ அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அந்த பித்தர் அப்போ சொன்ன பித்தருக்கு நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் கோயிலில் ஆட்கொண்ட பின்பு என்னை வந்து தமிழ் பாடு, செந்தமிழில் பாடுன்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாருல்ல, என்னன்னு பாடுவேன், உன்னை நான் என்னன்னு பாடுவேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது, எப்படி பாடுவேன்? பித்தான்னு தானே என்ன ஆரம்பிச்ச, அப்படியே பாடு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அழகா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த பித்தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பைத்தியக்காரா அப்படின்னு அர்த்தம் இல்லையே. அழகான ஒரு விளக்கம் என்னன்னா, ஒரு தாய்க்கு அருமையான மகன் திருமணம் செய்து வைக்கிறா. திருமணம் செய்து வைத்த பின்பு மனைவி பேச்சை கேட்கிறான். அந்த மகன் கேட்குறான். கேட்டுட்டு தன் தாயை அடிக்கிறான். இல்லை ஒரு மகன் குடிச்சிட்டு வந்து தாயை அடிக்கிறான். அவனை தாயை தொந்தரவு செய்கிறான். அந்த தாய் வந்து கஷ்டப்படுறா, வலியை தாங்குறா. வெளியே வீட்டை விட்டு துரத்திடா, வெளியே போகிறான். வெளியே போனாலும் அந்த தாய் என்ன நினைப்பா? வெளியே போனாலும் என்ன நினைப்பா? என் மகன் நல்லா இருந்தா போதும், திருந்தணும், நல்லா இருக்கணும். மற்றவங்களாம் அடித்தா தாங்குவாங்களா? அடித்தா டேய் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு பாடுறா. யாரை கூட்டு வந்து ஒரு 10 பேர் கூட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஒரு தாய் எவ்வளவு அடித்தாலும் தன் மகன் நல்ல கதிக்கு வரமாட்டானா, சரியாக மாட்டானா, வந்துட மாட்டானா, அந்த மனதுக்கு பேர் என்னங்க? அந்த உள்ளத்துக்கு பேர் என்ன? எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டு தன் மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த உள்ளத்துக்கு பேர் என்ன? அந்த உள்ளத்துக்கும் பித்து என்று தான் பேர். என்ன விளக்கம்னா, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சொலவடை இதை வைத்து தான் வந்தது. பெத்த மனம் பித்து, அந்த மனம் பித்துப்பா. நீ எவ்வளவு அடித்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு தான் அது நினைக்கும் இல்லையா? அதே தான் வேற ஒன்றும் இல்லை. அதை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்ற, பித்தா பிறை சூடி பெருமானே, நான் உன்னை எப்படியெல்லாம் திட்டிருக்கேன், அப்பையும் நான் வரணும்னு நினைச்சு நீ வந்து என்னை ஆட்கொண்ட பாரு. உன்னை தொருத்துன, ஓலையை கிழிச்சிருந்தேன், பித்தனோ பேயனோன்னு சொல்லிட்டு உன்னை திட்டினேன், அப்பையும் நான் வரணும்னு சொல்லிட்டு என்னை ஆட்கொண்டு கூட்டு வந்துட்ட பாரு இவ்வளோ தூரம். அதை வியந்து அந்த வார்த்தை சொல்ற, பித்தா. என்னன்னா கொத்தார் மலர் குழலார் ஒரு கூறாய் அடியவர்வாள் அதேதான் மெய்த்தாயினும் இணையானை வியனாவலர் பெருமான் பித்தா விரை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகுய்ய எல்லாம் எடுத்தார். சிவசிவா. அதாவது அங்க சொன்னாங்க, சேக்கிழார் சுவாமிகள் சொன்னதை வந்து அழகா சொன்னாங்க. உண்மையா வந்து அதுதான். நான் சேக்கிழார் பெருமான் சொன்ன அந்த பெரிய புராணத்தை படிக்கல, பெரியவர்கள் சொல்ற அந்த பெரியவர்கள் வார்த்தையிலேருந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்து நான் உணர்ந்ததை வந்து அப்படியே சொன்னேன். இன்னும் பெரிய புராணத்தை படிக்கல. அந்த பெரும்பாக்கியம் கை வந்துடுச்சு, படிக்கும் அளவுக்கு ஞானம் இல்லாமல் போயிருச்சு எனக்கு. சுவாமி அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியார்கள் அடியனுக்காக விண்ணப்பம் வைக்கணும். உண்மையாவே அந்த பித்தாவுக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அது போலதான் நம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். சிவசிவா. சரியா?